Hi friends, this is Vignesh from VTECH. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா 5.2 மாடல். இந்த 5.2 ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா டால்பி சப்போர்ட்டோட பண்ணியிருக்கு. இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட் கிட்டு. இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டூயல் சப் ஆட் பண்ணிக்கலாம். அதான் 5.2. இந்த ஆம்பிளிஃபையரோட ஸ்பீக்கர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கும் நீங்கள் 8லேருந்து 10 இன்ச் வரைக்கும் லோட் பண்ணிக்கலாம். 8 இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணாலும் சரி, ஐக்யூ யூஸ் பண்ணாலும் சரி, பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா டூயல் சப்பு 12 இன்ச் வரைக்கும் நீங்கள் தாராளமாக லோட் பண்ணலாம். JBL எக்ஸ்ப்ளாய்டு ரெண்டுமே மேட்ச் ஆகும். பேஸ் ரிசல்ட் நல்லாவே உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு எக்ஸ்எல் ஃபேனோட கனெக்ஷன் வந்து இப்போ நான் ரிமூவ் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வீடியோவில் ஃபேனோட சவுண்ட் மட்டும் தான் நல்லா கேட்கும். ஸோ வாய்ஸ் இதாகும். அதனால் நான் உங்களுக்கு கனெக்ஷன் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்சிஸ்டர் டைப்பு. உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். கஸ்டமரோட நீடை பொறுத்து இந்த ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஆம்போட ஃப்ரண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் வித் பிளாக் மேட் ஃபினிஷில் பேனல் மேக் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஓகே, ஆம்பிளிஃபையரை உங்களுக்கு ஆன் பண்ணுறேன். ஓகே, ஓவர் வியூவே பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கண்ட்ரோலு. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6x10x2 டிஸ்பிளே. இதில் யூஸ் பண்ணியிருக்க ரிமோட் கிட் பார்த்தீங்கன்னா ஃபியூடெக்கோட ரிமோட் கிட்டு. இந்த ரிமோட் கிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆம்பிளிஃபையரோட ஃபுல் கண்ட்ரோல் ரிமோட் தான் கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியூ மீட்டர் லைட்டு. இந்த வியூ மீட்டர் லைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்ட்டட் டைப்பு. இதில் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு 7 டைப் ஆஃப் லைட் மோட் அவைலபிளாக இருக்கும். ஓகே, பாருங்கள், மோட் பட்டன் உங்களுக்கு பின்னாடி இருக்குது. நான் மோடு ஒன்றா சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், லோக்கலில் வாங்குகிற வியூ மீட்டர் லைட் பார்த்தீங்கன்னா எனக்கு திருப்தியாக இல்லை. ஸோ இம்போர்ட் டைப் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது மாஸ்டர் கண்ட்ரோலு. சென்டரில் பார்த்தீங்கன்னா பவர் ஆனு, பவர் ஆஃபு. அண்ட் இது என்கோடர். ஆஸ் யூஷுவல் என்கோடர் பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஃப்ரண்ட்டு, ரியரு உங்களுக்கு வால்யூம் இது பண்ணிக்கலாம். அப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோட் மாறும். ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2. ஓகே, நம்ம ஆம்பிளிஃபையரோட இன்டீரியரை பார்த்துடலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 280 வோல்ட் வரைக்கும் அடாப்ட் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கு. இதில் யூஸ் பண்ணியிருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வர்த்தோட HD ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கு. இதோட அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27027 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர், HD ட்ரான்ஸ்ஃபார்மர். 27027 ஒரு டேப்பிங்கும், 12012 1 ஆம்ஸ் ஒரு டேப்பிங்கும், 120 1 ஆம்ஸ் ஒரு டேப்பிங்கும், 3 டேப்பிங் இருக்குது. 4.5 கோரில் டைப் 16 டிசைன் பண்ணியிருக்கு. கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 63 வோல்ட்டு 10,000 MFDயில் 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கு. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு தர அவுட்புட் பார்த்தீங்கன்னா 27027 யூஸ் பண்ணுறப்போ 27 பாதி உங்களுக்கு 13, 27 கூட 13 ஆட் பண்ணோம்னா 40 வோல்ட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு அவுட்புட் வெளியே தருது. இதில் யூஸ் பண்ணுற ரிமோட் கிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூடெக்கோட ரிமோட் கிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பு. சக்தியோட 14 ஃபெட்டு யூஸ் பண்ணியிருக்கு. இதில் யூஸ் பண்ணியிருக்க ஐசி எல்லாமே உங்களுக்கு 5200 டொஷிபா ஐசி தான். கிளாரிட்டி உங்களுக்கு நல்லாயிருக்கும். 14 + 4 ஃபெட்டு. 14 ஃபெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் சேனலுக்கு 2 ஃபெட்டு. 2 ஃபெட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கு, 2 ஃபெட்டு ஃப்ரண்ட் ரைட்டுக்கு, சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, சென்டரு. கடைசி இந்த 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோ பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது சப் 1. இந்த 4 டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப் 2. இதுவும் சக்தி தான் உங்களுக்கு. பவர் ஆம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சக்தி பிராண்ட்லேயே யூஸ் பண்ணியிருக்கு. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ்ஃபினோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இது ஒரு 5.2 HDMI ஆம்பிளிஃபையர். இதில் யூஸ் பண்ணியிருக்க டீகோடர் கிட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்டில் வந்த ஃபியூடெக்கோட டால்பி டீகோடர் கிட் தான் யூஸ் பண்ணியிருக்கு. கிறிஸ்டல் ப்ராசஸரில் யூஸ் பண்ண சேம் கிட் தான் இதுலேயும் இருக்குது. இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சியல், ஒரு HDMI ARC சப்போர்ட்டோட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த டீகோடர் கிட்ட உங்களுக்கு டால்பி DTS ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். இந்த டீகோடரோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா நீங்கள் மேலே ஐ பட்டனில் உங்களுக்கு லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துங்க. டால்பி DTS யூசர்ஸ் கண்டிப்பாக இந்த கிட்ட ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஆம்பிளிஃபையரோட பேக் வியூ ஒரு டைம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது AC மெயின்ஸ் கார்டு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது ஃபியூஸ் ஹோல்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா DMT சாக்கெட் செக்ஷன்ஸ். அண்ட் தென் எக்ஸாக்ஸ்ட் ஃபேனு கூலிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸு இன்புட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீகோடர் செக்ஷன். இந்த டீகோடர் கிட்ட கூடயே உங்களுக்கு இந்த பேனலும் கொடுத்துருவாங்க. நீங்கள் கரெக்டாக பேக் சைடில் இதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட்டிங் போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது இன்புட் செலக்டர். ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சியல், ஒரு HDMI ARC சப்போர்ட்டோட உங்களுக்கு இந்த கிட்ட வரும்.
சிண்டிகேட்ல நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. சென்னையில இவ்வளவு பெரிய லாட் நம்ம கையை விட்டு போனதுக்கு காரணம் அமர்னு ஒருத்தன். ஆளோட பேக்ரவுண்ட் மிலிட்டரி. இப்போ ஆள் வர இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு லோ ரேட்டாக இருந்தாலும் சரி, ஹை ரேட்டில் இருந்தாலும் சரி, கனெக்ட் பண்ணுங்கள், நல்லா கிளாரிட்டி பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.